என்ன வேணும் சொல்லிக்கோங்க. என்ன வேணும்? கூட தானே இருக்கு, இன்னும் என்ன? எனக்கு 2 நாளா வேணும். நம்ம சென்னையில போட்டு 1 நாள், எனக்கு 2 நாளா வேணும். விளையாடுறியா? தொடர்ந்து 2 நாள் கூட வேண்டாம். இன்னொரு நாள் நான் கேட்கும்போது அதான் ஓகே. என்ன கொழுப்பா? முடியாது. ம், நீங்க எப்படி இருமா? ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ், நான் என்ன தப்பு பண்ண போறேன்? உங்களுக்கு என்ன? என் மொழி கட்டி வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு தவிர வேற பண்றேன். சும்மாவே சொல்லாரு. அம்மா கம்பெனி பண்ணி பிடிக்கல கொடுக்குறேன் அவ்வளவுதானே. நீ வேற என்ன பண்ற? லைட்டா கடிச்சுக்கிறேன் அவ்வளவுதான். இப்படி ஏதாச்சும் சொல்லிட்டு போகுது. கொழுப்பு தான் உனக்கு. 5 மாசம் தானே. ஏற்கனவே பெரிய தான் ஆசைப்படுறேன். நான் தேட சொல்லலாம். எது நீ முடியும் இருக்கும். சாமி, இன்னொரு டெரஸ்க்கே நான் ஆசைப்பட மாட்டேன்ப்பா. எனக்கு மொட்டை மாடியே வேண்டாம். நல்லா இருந்துச்சு எனக்கு. இருக்கும். ஆப்பு எனக்கு தானே, உனக்கு இருக்காது பின்ன. எனக்கு அப்புறம் வா மாட்ட மாட்டேன். அப்புறம் பார்த்துக்கலாம். நிஜமாவே எனக்கு வலி ஸ்டார்ட் ஆகுது, ப்ளீஸ். சரி தர கேளு. ஆமா, மேல இருக்கும், வேலை தர மாட்டேன்னு சொல்லுங்க. இருக்கா? எங்க மாமாவா நீ சொல்றது அதெல்லாம் நடக்காது. பண்ணிட்டே பாருட்ட. அருவிக்கு வேலை இருக்கு. பாவம், சாலா குட்டிக்கு தான் வேலை இல்ல. மதி தப்பு பண்ணிட்டியம்மா. சொல்லுங்க பூச்சி, அவளுக்கு வேலை கிடையாதுன்னு. பாவம் தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சிரு. ஏன் மதி வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? போச்சு இப்போ வேலை அப்படி. அவன் திவ்யா பேசுதான்னு கேட்பான், அதான் அப்படி. எல்லாம் ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் நடக்காது. சூப்பர்க்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா. நடக்காதுன்னு அதான் நடக்கும் போது. அப்புறம் என்ன சொல்லுங்கக்கா, சொல்லுங்க மாமான்னு. ஆல்மதி உங்க அக்கா என்ன சொல்லிட்டா அம்மாதான். என்ன பிரச்சனை இருக்கா? அக்கா சாரிக்கா, தெரியாம பண்ணிட்டேன். இறங்கலன்னு வச்சுக்கோயேன். என்கிட்ட ப்ளீஸ் கன்ஃபார்ம் மட்டும் சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் 5 இறங்கிட்டீங்கன்னா உனக்கு வேலை கன்ஃபார்ம், இல்லைன்னா வேலை கிடையாது. 1 2 3. இறங்கிட்டேன். இறங்கிட்டேன்னு வேலை கன்ஃபார்ம் சொல்லிட்டேன். சரி சரி, இவ்வளவு நீ எழுந்துக்க, உனக்கு அதேதான். கும்பிட்டு பழங்க, எப்ப எழுந்துக்க மட்டும் பாருங்களேன். நானும் வந்துட்டு சொல்லிட்டேன். இது இருக்கு, எல்லாரும் பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்ச நேரம் கொடுக்க. சரி சரி தரேன், விட்டுங்க. என்ன மாதிரியா இருக்கு. மச்சான் 2 பேர்ட்ட பேசுனீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஓ சரி பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ்க்கா. லவ் யூ 2 நிமிஷத்துல இங்க வந்து ஓடலன்னு வைக்க, அவ்வளவுதான் போன தொத்தத்துக்கு போங்க. அவளுக்கு வேலை கொடுத்தது வருத்தம் தான். சரி நான் கிளம்புறோம். இங்க எனக்கு கிடைச்சிருச்சு. சொல்ல போறேன். போச்சா ஒரு பெட்ன விஷயம் போச்சா. ரொம்ப ஃபீலிங் போல இருக்கு. போச்சு. ஒரு பெட்ல சாப்பிடு. புரிஞ்சது. நீ பேசுற ஆமா. நீங்க மட்டும் வச்சிருப்பாரு, பேரண்ட் வச்சிருப்பாரு. இப்ப பேரண்ட் வச்சிருப்பா. உங்களுக்கு தெரியும். அப்பா சரி அவங்க படிச்சோம். வேலை நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? இருந்து இருக்கிறவங்களுக்கு தான் வேலை. வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு போறதா அது போகணும். இருந்து ஆமா எல்லாரும் வயல போகணும், பிரச்சனை இல்லை. அதனால அப்படில வேண்டாம், நானே வந்துடுறேன்னு நான் சொல்லிட்டேன். சரி மாத்திரை கொடுத்துட்டு இருக்கும் ஒரு 2 பொண்ணுக்கும் வேலை வாங்கிட்டேன். விவரம் தாண்டி அதோ எங்கேயால முடிஞ்சது. என் பொண்ணை வச்சு செஞ்சுட்டீங்களா? உன் பொண்ணை வச்சு செஞ்சாங்க. பாவம் என் குழந்தை எப்படி 3 மாடு மாதிரி என் குழந்தை மேல வந்துச்சு. பாவம் அவனுக்கு எங்க வலிக்குதோ. ரொம்ப பேசாத, என்ன டென்ஷன் ஆகுது. மாப்பிள்ள பாவம். ஆமா என் குழந்தை பாவம் தான். அந்த பரிதாபத்துக்குரியவளே என் பொண்ணுதான். அன்னைக்கு யாருக்கா தெரியுது? ஒத்துக்கிறேன். இருந்தாலும் தங்கச்சிங்களுக்காக தானே. வேலைப்பறம் நடக்கட்டும். சித்தி தான். ஏன் அதை படிக்கலாம். ஆமா வாங்க, தூக்கமா வருது. நேற்று ரொம்ப கடுப்பா இருந்துச்சு, இன்னைக்கு ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. சொன்னாதான் நல்லா இருக்கு. சரிதான். நேற்று எல்லாம் ஒரு ஊரும் போனதுக்கும் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. வாங்க போய் தூங்கலாம். போலாம். என்ன சொல்றேன்? பேச்சு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? குட்டியா பேச கேட்க சொல்லி பண்றேன். கொஞ்சம் கீழே இருக்குங்க. பேசிட்டு இருக்கீங்க. தடுக்காத. அக்கப்பா பரவாயில்ல, அப்படி
ரெண்டு பேர்ட்ட பேச மாட்டேன்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஏய், ஏய், உனக்கு நான் முக்கியமா மத்தவங்க முக்கியமா? ச்சே, இங்கேயுமா? நீதான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். நான் சொல்ற வரைக்கும் சில பேர் கூட பேசக்கூடாது, அவங்க பார்க்க கூடாது, புரியுதுல? ஒரு சின்ன சந்தேகம், இது யார் பனிஷ்மெண்ட்? அப்ப நல்லதான். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. கேட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நீதான் ஃபர்ஸ்ட், நீ என்ன சொன்னதை செய்வேன். குட் கேர்ள், அப்படிதான் இருக்கணும், அதான் எல்லாம். புரிஞ்சது. நீ சொல்ற வரைக்கும் அவனை கண்டுக்கவே மாட்டேன், போதுமா? அது போதும். இப்படிதான் கேட்காமலே புரிஞ்சுக்கணும், அதான் என் அண்ணின்றது. நீ சொல்லி வரலடா, ஆனா இந்த பாருடா மொத்த குடும்பம் எனக்கு எதிராக இருக்குடா. ஆனா நீ எனக்கு எதிராக தான் இருக்க. நான் என் பாட்டு பேசி தான் கேட்பேன்ப்பா. உன்னை பத்தி தெரிஞ்சும் நான் சப்போர்ட் பண்ணல, அதான் நான் பண்ண தப்பு. இவன் பேச்சு கேட்கணும், அப்படியே என் தங்கச்சி பேச்சு கேட்டிருந்தா கூட என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான் சில பேர் நான் அரசு மாதிரி இருக்க மாட்டேன், அரசு மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு டைலாக் சொல்றாங்க. ஆனா கடைசியில் அண்ணன் அப்படிதான் இருப்பாங்க போல. என்னல்ல? ஆமா ஆமா, சாரி. சும்மா சொல்லிடுங்க, நாங்களும் அவங்க கிட்ட பேச மாட்டோம். நான் சுத்தமா பேசவே மாட்டேன்னா மாட்டேன். இதெல்லாம் அநியாயம், ரொம்ப அநியாயம். விருப்பத்தோட சரி கேர்ள்ஸ் வாங்க போத்துருவோம். பிச்சு பிச்சு நீ ஃபுல்லா கதை பேசணும்னு சொல்லியிருக்கோம்ல. ஆனா எனக்கு சில பேர் பார்க்க பிடிக்கலையே. சாரி, இந்த பசங்க விட்டுட்டு போட்டு இன்னைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், நீங்களும் மாறிட்டீங்கல்ல, நானும் மாறிடுறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் பத்தியா. தெரிஞ்சா நான் பண்ண போறேன். என் முகல் தரணும், என் முகல் தரணும். சாரி 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 சாரி, செல்லவே பட்டிலே வயிறு. வா, எங்க கூட்டு போறீங்க? இந்த கூட்டு போக பிரச்சனை. பஞ்சாயத்து ஓடிட்டு கொண்டு என்ன பிரச்சனையா? கொண்டு போவாங்க. நாங்க பாய்ஸ், நீ கிளம்பு. நான் கண்டிஷன் தான். அதானே கண்டிஷன் வேற போட்டிருக்கா போல இருக்கு. சொல்ற செல்லல செல்லல. யாருக்கும் செல்லம் இல்ல, எல்லாம் நிரூபிச்சுட்டாங்க ஃப்ராடு தான்ட்டு. களவாடுங்க. போதும், ஓகே சார் போலாமா? என்ன மணி, என்னதான் உன் பிரச்சனை? ஒன்னும் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ், அதுக்கப்புறம் வரலாம். நான் சொன்னதான் அது இப்பதான் பண்ணுவேன். வெறும் 5 minutes தான். இப்ப பேசுறதுக்கு 5 minutes ஆகும். ஓகே கேன்சல். முடிஞ்சது, போலாம். இன்னும் சலிப்பு தெரியுது. ஒன்னும் தெரியல. ஓகே வாங்க. இதாக்கம்மா, இதான் கூட இருக்கிறதா? இது பாடுறது தூஞ்ச வேற ஆத்திரத்துக்கு கடிச்சு கொதறும் போல இருக்கு. தூங்கி ஏன் முடிச்சிட்டு இருக்கீங்க? தூங்குங்க, கண் முடுங்க. இந்த அம்மா கோவமா இருக்கேன். சரி கோவம் தூங்குங்க. எங்க இருக்கும்? எங்க இருப்போம்? மண்டபத்துல தானே இருக்கும். இது கூட தெரியாதா உங்களுக்கு? சும்மா இடத்துல இப்போதைக்கு வச்சுட்டு பாரு, இருக்கிற வீட்டை பாரு. நாம எப்படி வீட்டுக்கு வந்தோம்? எல்லாம் கிளம்பிட்டாங்க. யாருன்னா அப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குங்க. சரி, என்ன பண்றது? நானே தூக்கிட்டு வந்தேன். வெளியவா? யாரும் அதாங்க ட்ரிப் இருக்கலாம்ல. நாட்டில் இருக்கிறது. போச்சு போச்சு, மானம் போச்சு. மான் பூச்சி கடுப்பா பூச்சி எனக்கு கொண்டுருவேன். ரொம்ப திட்டுறீங்க பாத்துக்கோங்க. அப்படிதான் திட்டுவேன். ஏன்னா நான் அவ்வளவு கோவமா இருக்கேன். ஓ ஓஹோ, இங்க எந்த ஊகமும் இல்ல. மூச்சு பார்க்க மாட்டீங்க. சரி, எவ்வளவு நேரம் பார்க்க கோத்து கலப்பிருக்க சொல்லிட்டேன். இங்க பாரு, இதான் மாட்டு இருக்கு. திட்டையாட்டி பேசவும் தெரியல, பார்க்கவும் தெரியல. காக்கா காக்கா கா. இடைக்கு கொஞ்சம் ஆச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் இது டார்ச்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கும்போது கிட்டே வர மாட்டேன். இது வந்து இது கொடுக்கணும் தோணுது. என்ன பண்ணிட்டோம்? இங்க பார், கோவமா தான் இருக்கு. இப்பயே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன், நான் கோவமா தான் இருக்கேன். 5 minutes கேட்டல வந்தியா? அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் வந்துக்கிட்டேன். அவங்ககிட்ட கூத்து விட்டு அவங்க டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டு பேசக்கூட சொல்லிட்டேன். நான் பேசவே இல்லை அவங்க கிட்ட. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கழுவி ஊத்துனாங்க தெரியுமா? இல்ல ஜாலி போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூத்துக்கலாம் படுத்துட்டீங்க. நீங்க போட்டு கண்டிஷன் மீறி இருக்கீங்க, பாத்துக்கோங்க. என்ன என்ன உங்க பிரச்சனை? அவங்க கிட்ட என்ன கூத்து விட்டு எஸ்கேப் பண்ண எல்லாமே அப்பச்சிங்கல்ல. அப்படி சொல்றேன், அவ்வளவுதான் வந்து சொல்ல முடியும். முடிவு நல்லா இருக்கு இதெல்லாம். ஆமா, எங்க நல்லாதான் இருக்கு. வெக்கம் ஒரு கூச்சம். சேச்சா, சேச்சாவா? ஆமாடா, நான் எப்படி வைக்க போனோம்? உன் மனசுல எத்தனை வாட்டி நான் ஏத்துவேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. நான் இப்படித்தான், புரியுதுல? நீ மாறு. நீங்க எனக்கு வரலையே. அது ஏன் தப்பு இல்ல. இருந்துச்சு. மாமி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அது என்னவோ என்ன பார்க்க மாட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல இல்லைன்றது தெரியுமா?
என்ன நினைக்கிறேன் தெரியல. அது வேற கூட இருக்காங்க. சரி விடல் போய் கிளம்பலாம். கொஞ்ச நேரம் இரு. இப்பதான் நீங்களே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லைன்னா சார் விட மாட்டீங்க. அதெல்லாம் எப்படி பிடிக்கணும் பிடிச்சுக்கலாம். இருந்தாலும் அதாங்க, தெரியுதுல அப்புறம் என்ன ஒத்துப்பாங்க எங்க அம்மா கல்யாணத்துக்கு. அவங்க அந்த தப்பை ஏத்துக்கல. ஓகேவா? அவங்க பொறுத்த வரைக்கும் இது நான் கெட்ட பொண்ணுதான். அங்கே அந்த கதை அதை சொல்லவே மாட்டேன்றேன். அவங்க அப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அதை கெட்ட பொண்ணா நினைக்கிறாங்க. அது என்ன சொல்லு. என் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடச்சு நம்ம பேசலாம். கேட்டீங்க சொன்னல. சொல்ல மாட்டேன். சரி சரி நான் வீட்டுல சொல்லு. சும்மாவே அதான் உண்மை. என்ன ஒண்ணு நல்லா ஏமாந்த ஒரு 5 பசங்க வந்து அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உங்களால மன்னாச்சு பசங்க. அவங்க கூட சேட் பண்ணிட்டு சுத்திட்டு அவங்க பணத்தை யூஸ் பண்ணிட்டு அவங்க கைட்டு விட்டாங்க. அதுல ஒரு பையன் கம்ப்ளைண்டே பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? அந்த கேஸ் நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாது, விஷயம் தான் மட்டும் தான் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், அதை தாண்டி வேற யாருக்கும் தெரியாது. அப்புறம் முன்னாடி போலீஸ் போயிட்டு வந்தான்ற கேஷுவலா கேட்டுட்டு இருக்கீங்க. நீ முடியே அப்புறம் அடுத்த கதை. அதுக்கப்புறம் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். சால்வ் பண்ணி லிஸ்ட் மூடிட்டேன். அப்புறம் அதை விட்டு போன ஒரு 5 பசங்க இவகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ்க்கு போகும் விடாப்படியா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அவெல்லாம் பேசி சமரசம் பண்ணி அவங்க அண்ணன் என்ன காப்பாத்தி விட்டு இருக்காங்க. அதனால அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வீட்டுக்கு போய் தெரியாம போயிடுச்சு. அதை அவங்களே மூடி மறைச்சிட்டாங்க. இந்த கதை எப்படி அந்த செக் பண்ணாம சேச்ச அவங்க திவ்யாவன் உண்மையிலே ஏமாந்தவங்க தான். அப்படி கோலப்புற அவங்கள பேசி ஏமாத்தி பணம் வாங்கலாம் உண்மை. உண்மை உண்மை. சரி அப்புறம் ஓவர்ல ரொம்ப 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 வருது. என்ன பண்ண சொல்றேன்? அடிக்கணும் போல வருதோ, பத்துக்கிழமை வருதோ. கேட்காம வந்துக்கலாம் வருது. இவ்வளவு முக்கிய ஒரு விளக்கு சொல்ற பத்தியா அதுக்கு கோவம் வருது. அப்ப என் மேல கோவம் வரல. கோவம் நான் அப்படி கேட்கல. ஆமா இங்க நானே கேட்டுட்டு இருக்கேன். இது யாபத்தி இழிஞ்சிடும். வேலைக்கு நம்புறீங்க? ஆமா நம்புறேன். என்ன இருக்கு? சரி, அவங்க சொல்ற மாதிரி அந்த பசங்களை அவங்க கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து நிரூபிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் நம்ப மாட்டேன். நிரூபிச்சாங்கன்னா அது செட்டப். ஆனா நான் நம்ப மாட்டேன். வேற சேட்டிங், அந்த மெசேஜ், காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணது, இந்த ப்ரூஃப்லாம் இருந்ததுன்னா அப்படின்னு நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்க. போட்டோஸ் வீடியோஸ் இருந்தா நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டீங்க? ஏன்னா ஏன் போட்டு புரியுதுல்ல. இந்த மாதிரி எவ்வளவு விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அதை நானும் ஒத்துக்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சு போட்டோம். நான் ஒத்த மாட்டேன். அவங்களோட நம்பிக்கை வந்து இன்னைக்கு வராது. வராது. கட்ட வராது. நான் நம்பிட்டேன். எல்லாம் ஓகே. இத்தனை ரொம்ப இருக்கும்ல. அது எடுத்து வைப்பா. என்ன மறைக்கிறீங்க? மாறிங்க உங்க வெளியே வரும்ல அன்னி வாங்கி கட்டுவீங்க. இப்பதான் இன்னொன்னு நம்புறேன். நீங்க நம்புறேன். நான் சொல்றேன் ஃபாடுத்தனம் பண்றல அதை பத்தி யோசிக்கிறேன். சொல்லாம இருக்கலாம். கிட்ட வந்து கொடுத்துருக்கலாம். இன்னும் வேண்டாம். வந்ததுக்கப்புறம் இது லாக் போட்டுருவாங்க. போய் குளிக்கலாமா? தனித்தனியா அடுத்து எப்படி யோசிக்கலாம்? போன எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ருச்சி பாப்புல தங்கம் நம்ம செல்ல கொண்டாட்டிங்க. என்ன இருக்கு? இன்னும் வேண்டாம் ஒரு கதை. ப்ளீஸ் பட்டு நாங்க வரல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நாங்க வந்து சாப்பிடல. கட்டி பிடிச்சது இல்ல அவ பேசினது இன்னும் மைண்ட் போகுது. உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. நான் 5 வயசுல எப்படி பார்த்தேனோ உன் கூட எப்படி இருந்தனோ அப்படிதான் இருக்கேன். புரியுதுல. நான் மாறல. அப்போ உன் தொடர்றதுக்கோ உங்க கட்டி பிடிக்கிறதுக்கோ மடிய உட்கார வச்சுக்கிறதுக்கோ எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்னுடைய நான் உட்காந்த சும்மா குழந்தை அதெல்லாம் சொல்லாரு. புரியுதுல. இப்ப யார் மடியிலே உட்காரல. இப்போ நீ மன மடியில உட்காரு. அது எப்படி வருது இல்ல தயக்கம் இல்லாம அப்படிதான். அதே என் கிட்ட மட்டும் எப்படி யோசிக்கிறேன்? இன்னும் நான் அண்ணன் மேலே உட்காராம விட்டுடுறேன். 60 வயசுல நான் இப்படிதான் இருப்பேன். உன் இழுத்து பிடிச்சுதான் உட்கார இருப்பேன். இப்பவே நான் சொல்லிட்டேன். சோ மாறு. புரிஞ்சுது. போயிடுங்க. விடுங்க. இதை தவிர வேலை வேற என்ன வரும்? ஒன்னும் வராது. வரவும் தவிர ஏறி பொண்டாட்டி. ஆமா, கேடியோட பொண்டாட்டி தான்.
கடிச்சிரு. ஓகே. எல்லாரும் பேச மாட்டீங்க. இந்த பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப ஓவர். பிச்சு முடிச்சு. அதாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு. அம்மா பேசு. கண் வைக்காத அம்மா, நீ என்கிட்ட பேசாமலாம் இருந்ததே இல்ல. தெரியாம இந்த பரதேசிக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். நேற்று வந்து கழுவி ஊத்திட்டு இருக்கீங்கடா. சப்போர்ட் பண்ண பாவத்துக்கு எனக்கு வாழ்க்கையில போச்சு. அம்மா யாருமே பேச மாட்டாங்க அம்மா. பேசணும். சாரி, ஹெல்ப் கேட்டு பண்ணாம விட்டதுக்கு சாரி. அது நான் அடி உள்ள வச்சுக்கோவா. அவனுடைய புருஷன் கதறாண்டி. மன்னிச்சிடலாம், தெரியாம சொல்லிட்டேன். சாரிலாம். போய் இந்த மனுஷன் சப்போர்ட் பண்ணி ஆப்பு வச்சுக்கிட்டேன். நாத்து, நம்ம என்ன வெளியே போறோமா? லீவ் பெய்யுற மழையில உங்களுக்கு வெளியே போனோம். இல்ல, ஜாலியா நினைச்சிட்டு. ஆசைதான். அதுக்கப்புறம் எவன் வாங்கி கட்டுறது? ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர போற வேலை இருக்கு. தேவையில்லாத பிரச்சனையில போய் சிக்க விரும்பல. நார்மலாவே உட்காரும். இது மாதிரி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு உட்காந்துக்கிட்டு. பார்க்கும்போது எனக்கு வேற எதுவும் பார்க்குற மாதிரி இருக்கு. கரெக்டாவே சொல்லுங்க கோரங்க. ஏன்டா கம்முன்னு ரெண்டா பண்ண வைக்கும் போதுதான். அப்ப என்ன டியூட்டி? டியூட்டி எக்ஸாம்ஸ்லாம் ஓவர். ஒரே ஒரு செமஸ்டர், அது மட்டும் முடிக்கணும், அவ்வளவுதான். ஐ மீன் என்ன சொல்றது, ஒரு எலிஜிபிள் எக்ஸாம் இருக்கு, அது மட்டும் முடிச்சுட்டா சர்ஜன். ஹார்ட் சர்ஜன். நீங்க ஹார்ட் சர்ஜனாக சர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்க. அது அசிஸ்டன்ட் தானே, கூட எக்ஸ்பீரியன்ஸ் கேதரிங் தானே, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. இப்ப குட்டி ப்ராப்ளம் வந்தா நீங்க சர்ஜரி பண்ணுவ. பண்ணலாமே. அப்ப இன்னும் லாவண்யாவும் சர்ஜரி எல்லாம் பண்ணுவா. பிரசவம் பாப்பாவே. அவ்வளவுதான் யோசிக்கவும் மெச்சூரிட்டி இருக்கா? அவளை பாக்குறா அப்படி நல்ல சின்சியர் ஆயிடுவா. ஓகே ஓகே. ஃபியூச்சர்ல எதுக்கு வெளியே போக வேண்டாம் இந்த ஃபேமிலி. இன்னும் 2 விஷயம். கைனகாலஜிஸ்ட் பிரசவத்தை சூப்பரா அது வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் பேபி வளர்க்கறதுக்கு பீடியாட்ரிஷியன். நல்ல பிளான் தான் உங்க பிளான். நல்லா இருக்குல்ல? கைனா இருப்பேன்னு நான் யோசிச்சேன். நீ கார்டியோ பாருங்க. உயிர் எடுக்கிறது என்ன சொல்லுவாங்க, ஒரு உயிரை குட்டி குட்டியா பார்த்து அதெல்லாம் ஓகேதான். ஆனாலும் எனக்கு என்னவோ கார்டியோ மேலதான் இன்ட்ரெஸ்ட். சரி சரி. இருக்குது டம்மி எதுக்கு இருக்கோன்னே தெரியல. கூட பேசிடும். எல்லாம் சாரி லவ். சாரி கேக்குது. தெரியும். என்ன சாரி கேட்டுட்டே இருக்கா? யார் இருக்கா? தெரியாம அந்த ஆள் சப்போர்ட் பண்ணிட்டேன். இதை மன்னிச்சு. அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த சிவப்பு சட்டக்காரன்னு நான் வாழ்க்கையிலே பார்த்தது எனக்கு அவனுக்கு தெரியாது தெரியாது தெரியாது. போல பண்ணிடா. எனக்கு தெரியும். ஏன் எதுக்கு அடிச்சுட்டு இருக்கீங்க? எவன் சப்போர்ட் பண்ணிட்டேன் பாவடி பேசுன்னு. அவன் ஏன் கூட பேச போயிட்டான். நான் கேட்டேன். இப்ப இதை சுத்திடுதா கூப்பாங்க. நல்லது. அப்படியாவது உங்களை கேக்குறாங்க. அப்படியாவது உங்களை பாசம் இருக்கு தெரிஞ்சுக்கோ. நீங்க சாப்பிட டைமுக்கு வரவே இல்லை. சும்மாதான். சரி, ஈவினிங் நாங்க வருவோம்னு சொல்லியிருக்கேன். ஒழுங்கா வர. நான் வரல. பண்ணாதா? நான் வரல. பிடிக்காம இருக்கீங்க எப்படி சார்? ஆசைதான் இருக்கு. இப்ப மடியில வச்சுக்கணும் தோணுது. என்னத்த பண்ணா ஒரு உரம் இருக்காது. கெஞ்சிட்டோம் கொஞ்சிட்டோம். நான் செலவு பண்ணாங்க ஐயா. சரி சரி, ஈவினிங் மீட்டிங் போலாம் போதுமா? அது தேங்க்யூ. கொஞ்சம் மண்ணியாமோ சாரி கேக்குறோம்ல. அப்புறம் நீ ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க. இருந்தாலும் பாவம் அவங்க 3 பேர் அப்படி கெஞ்சுறாங்களே கதறாங்களே, பாவமா இல்லையா? அவங்க பொண்டாட்டில உங்ககிட்ட பேச வேணாம்னு நான் சொல்லியிருக்கேனா என்ன? சொன்னியே. பாத்தீங்களா? அப்ப நான் பேசாதது வருத்தம் இல்ல, அவங்க பொண்டாட்டி அவங்க கூட பேசல, அதான் அவங்க வருத்தம். புரிஞ்சுதா? அப்படி சொல்லல. பாருங்க, நீ உங்க புருஷன்கிட்ட நீங்க பேசலாம், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பின்னாடி இருக்கவங்களும் பேசலாம், அதுக்கும் எனக்கு கூட சம்மந்தம் இல்லை. எனக்கு கம்பல் பண்ணாதீங்க. யாரும் அவங்க புருஷன்கிட்ட பேசலாம், இவங்க அவங்க புருஷன்கிட்ட பேசுவாங்களா? தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிருன்றல. நீ மூடோட்டா இருந்தேன்னு மாத்திரத்துக்காக கேட்டேன். பழம் எடுத்ததா கொட்டை எடுக்காததா? இந்த காலத்துல உனக்கு ஒரு குதூகலம். இப்ப இந்த கவுண்டர் உனக்கு தேவைப்படுது. இல்ல, சும்மா என் தங்கச்சி சிரிப்பான்னு. சிரிக்கிறா முறைக்கிறா. பொத்தின்று புரிஞ்சுடா அம்பி.
புருஷன் ரொம்ப தண்டிக்கிற பாத்துக்கோ, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய பாவமாக்கும். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்டட். அம்மு சாரிடா. இல்ல, ஒரு தங்கச்சி கஷ்டப்படும் போது என்ன சீரழிவான்னு தெரிஞ்சு காப்பாத்த வரலல்ல, காப்பாத்தணும்னு தோணலல்ல. இதே உங்க பொண்டாட்டி அந்த இடத்துல இருந்தா காப்பாத்திருப்பீங்கல்ல. என்ன இப்படி பேசுற? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய், ரொம்ப பேசுற. இதே உங்க அக்கா இருந்திருந்தா காப்பாத்திருப்பல்ல. அதான் பாத்துக்கோ. என்ன கோமா இருக்கேன் பத்தி எதுக்கு பதில் இருக்கிற? ஏய் எது கத்துற? யார் கூட கம்பேர் பண்றான்ட்டு? காப்பாத்தல அப்ப மூடிட்டு இரு. வரடா வர வரைக்குள்ள பேசுறான்ட்டு. என்ன தமிழ் கத்துக்கிட்ட போல? உங்களை திட்டத்துக்காக ஒரு 10 வார்த்தை கத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கு, ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. அதான் ஃப்ரெண்டு பக்கம் நின்னாங்களா, அந்த ஃப்ரெண்டு கூட பேச சொல்லுங்க, பழக சொல்லுங்க. நான் எதுக்கு அவங்களுக்கு பேசுன்னு சொல்ல வேண்டாம். அந்த ஃப்ரெண்டு சப்போர்ட் வேணும்னு தானே நின்னாங்க என்னை காப்பாத்தாம. என்ன போட்டும், என் முதுகுக்கு என்னென்ன ஆகட்டும், என் இடுப்புக்கு என்னென்ன ஆகட்டும், என் காலுக்கு என்னென்ன ஆகட்டும், கைக்கு என்னென்ன ஆகட்டும்னு. அவதான் சொன்னால பழிக்காத மாதிரி படுத்துட்டு இருக்கேன்னு. என் மேல 2 பேர் படுத்தா எனக்கு பலிக்காது. அது சில பேருக்கு அவங்க காரியம் சாதிச்சுக்கணும்னால அவங்க கம்முன்னு இருப்பாங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியலையே. பிச்சு பிச்சு என்ன? என் கை இருந்துச்சு முதுகு மேல, சும்மா விருப்பித்தது. எப்படி பாத்துக்கணுமோ நான் பாத்துக்கிட்டேன். இல்லன்னு சொல்லு. அந்த நீல சட்டை மொட்டை கிட்ட பேசவே கூடாது, அது குரல் கேட்கவே பிடிக்கல. அப்ப நீ நேத்து நைட்டு கூட இவ்வளவு கோவப்படல.